ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி டயர் டிப்பர் பொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி உள்ள ஆயில் சீல் போயிடுச்சாட்ருங்க. அது மாற்றணும். அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது வண்டியில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது பெட்டி தூக்குறோம், லைட்டாக ஆயில் விடுது நம்மள. இது வந்து ஜாயிண்ட் பெண்ணுக்கு எல்லாமே உழண்டு போச்சாட்ருக்குங்க நம்ம வண்டியில், நம்ம டாக்டர்ஸில். அது என்னென்னு பார்க்கணும். இந்த மாதிரி கட்டு பார்த்திங்கன்னா அதில் 2, 4, 6, 8, 10, 12, 14 கட்டு இருக்குங்க. அவ்வளோதான் இருக்குது, கம்மியாக தான் இருக்க மாட்டிருக்கு. சேஸில் கட்டு 14 இருக்குது. உங்கள் வண்டியில் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கட்டு இருக்குது பார்த்திங்களா, இது கொஞ்சம் வளைஞ்சி போச்சு நண்பர்களே. கட்டு பாருங்களா, இதில் ஏற்கனவே ஆல்ரெடி வெல்ட் அடிச்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், எல்லாமே தெரியும். இந்த கிராஸு இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது கிராஸாக இருக்குது. இதெல்லாம் பிரித்து வேலை செய்யணும் நண்பர்களே. இல்லை செஞ்சால் எவ்வளோ ஆகும், என்ன எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதே இந்த சைடு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஜாயிண்ட்டு கொஞ்சம் வெல்ட் அடிச்சிருக்குது, இந்த ஜாயிண்ட்டு. இதே பற்றி இந்த சைடு வந்து சுத்தமாகவே கட்டு உட்காந்துச்சு. ஆனால் இதிலே நாங்கள் மண்ணெல்லாம் ஓட்டினோம், டோர் போட்டு ஃபுல் லோடு கொடுத்து மண் ஓட்டினோம். இதுவும் ஆகலை. இந்த இடத்துலலாம் பாருங்கள், ரொம்பவே இதாகி போச்சு வச்சுங்களேன். கட்டு சுத்தமாக நவந்து போயிடுச்சுங்க பாருங்க. இது உள்ளே இருக்குது, வெளித்தள்ளி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. கட்டு ஜாயிண்ட் பிடுங்க அளவுக்கு பார்த்து ஓட்டினா, மண்ணெல்லாம் இதில் தான் ஓட்டினோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளே. சரி, அதான் இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். ஏதாவது பிரச்சனை நீங்களே சொல்லுவீங்களே, என்ன ஏது இந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி ஓட்டலாம் ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. அதுதான் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போகலான்ட்டு போடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொட்டில் வந்து இந்த மாதிரி ரிங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுதான் ரிங்கு நண்பர்களே. இந்த ரிங்கு வச்சு தான் போட்டிருக்கோம் ஒரு சேஃப்டிக்காக. டிப்பில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த போல்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கழட்ட முடியல நண்பர்களே. கழட்ட முடியாமல் உழண்டு போச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ரிங்கை வச்சு லாரி டயருக்கெலாம் போடுவாங்களே, ரிங்கை வச்சு இந்த போல்ட்டு போட்டு ஏற்றிருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போல்ட்டு ஓல்டாது. கம்பெனி போல்ட் வாங்கி போட்டுங்க. கம்பெனி போல்ட் வாங்கி போட்டிங்கன்னா ரிங்கெல்லாம் உழண்டு போகுதுன்னு வச்சுங்களேன். இது ஒரு செம்ம ஐடியா. மரம் வந்து கிச்சு நிற்கும். இந்த இதில் ஓட்டை வருது பார்த்திங்களா, இந்த ஓட்டை வந்து உழண்டு போச்சு எல்லாமே. இதனால் ரிங்கு வச்சு ரிங்கில் ஓட்டை வரும். அதில் வச்சுன்னா ஓட்டை ஓடாத மாதிரி ரிங்கில் ஓட்டை இருக்குல்ல, நல்லாயிருக்கும் ஓட்டை. அதை வச்சு போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அதே இந்த மாதிரி பம்பர் செட் பண்ணிக்கிங்க. அதாவது வண்டி ஏறிட்டுருக்கு, எல்லாத்துக்கும் வண்டி சேஃப்டியாக இருக்கும். பம்பர் செட் பண்ணிட்டீங்கன்னா 10 ரூபா, 5 ரூபா, 8 ரூபா, 10 ரூபாக்குள்ளே வரும். நார்மலாக செட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். நம்ம வரப்பு அடிக்கும்போது ஏதோ ஒன்றாலும் சேஃப்டியாக இருக்கும்.